பட்டியல் பிரிவு மக்களின் நலனுக்கு பாடுபடுவதாக கூறும் திருமாவளவன் அவர்களின் உரிமைகளுக்கு எதிராக திமுக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை எதிர்த்து பேசாமல் அமைதியாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள எல் முருகன் தனிப்பட்ட அரசியல் ஆதாயங்களுக்காக பட்டியல் பிரிவு மக்களின் நலன்களை சிதைப்பதாக கடிந்துரைத்துள்ளார். என்னை பொறுத்தளவுக்கு திருமாவளவன் அவர்கள் பட்டியலின மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்துக் கொண்டிருக்கிறார். பட்டியலின மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவர் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் எந்த இடத்துலையுமே வாயே திறக்கலை. பட்டியலின மக்கள் எப்படி போனால் தனக்கு என்ன அப்படின்றது தான் அவருடைய ஒரே எண்ணமாக இருக்கிறது. அவருக்கும் பொறுத்தளவுக்கு அவர் கூட்டணியில் ஒட்டி கொள்ள வேண்டும், கூட்டணியிலிருந்து எம்எல்ஏ ஆக வேண்டும், எம்பிகள் ஆக வேண்டும் என்பது தான் அவருடைய குறிக்கோளாக இருக்கிறதோ வழிய பட்டியலின மக்களினுடைய நலனிலையோ அக்கறையிலையோ சிறிதும் அவருக்கு கவனம் இல்லை என்பது தான் அவருடைய இந்த முரண்பட்ட ஸ்டேட்மெண்ட். நேற்று ஒன்று பேசுகிறார், இன்றைக்கி ஒன்று பேசுகிறார். இதெல்லாம் அவர் ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறார். கூட்டணியை விட்டு நம்ம போயிடுவோமோ என்ற ஒரு பயத்தில் கூட, அதாவது நம்மளை வெளில அனுப்பிடுவாங்க, நம்ம போய் கேள்வி கேட்டால் நம்ம கூட்டணியிலேருந்து வெளில அனுப்பிடுவோம். அவர் மட்டும்தான் கேட்கணுன்றது இதில் விஷயம் அல்ல. இதில் விஷயம் அவர் கூட்டணியில் இருக்கிறீங்க, உங்கள் கூட்டணியில் இருக்கும் பொழுதே நீங்கள் பட்டியலின மக்களுக்கு துரோகம் இழைக்கும் பொழுது அதை நீங்கள் ஏன் கேள்வி கேட்கவில்லை என்பதுதான் கேள்வி இதில்.